உலகின் தலைசிறந்த ஆப்பிரிக்க அமெரிக்க மருத்துவர் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889 பிப்ரவரி 19 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒஹாயோடைய நாக்ஸ் கவுண்டியில் இருக்கிற மவுண்ட் வெர்னனில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் ஜோசப் பிராட்ஃபீல்டுக்கும் எலிசபெத் வில்லியம்ஸ் பிராட்ஃபீல்டுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட். இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய குடும்பம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களாக இருந்தனால குழந்தை பருவத்திலிருந்தே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் கருப்பினத்தை சேர்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா அம்மா முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1894ஆம் ஆண்டு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக மவுண்ட் வெர்னன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு பிரைமரி ஸ்கூலானது கருப்பின மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் ரொம்பவும் நல்லாவே புரிஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாகவே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1899ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த மவுண்ட் வெர்னன்லேயே இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த மிடில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் 6th கிரேட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மிடில் எஜுகேஷன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மிடில் ஸ்கூலுமே கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து தொடர்ந்து இவருடைய மிடில் எஜுகேஷன் படித்து 1902ஆம் ஆண்டு இவருடைய 13 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய மிடில் எஜுகேஷன் 8th கிரேடை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த மவுண்ட் வெர்னன்லேயே இருக்கக்கூடிய மவுண்ட் வெர்னன் ஹை ஸ்கூல், அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1902ஆம் ஆண்டிலிருந்து 9th கிரேட்ல இருந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படித்து வந்தாங்க. இந்த சமயம் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் நல்லா படித்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1906ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த மவுண்ட் வெர்னன் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அந்த அளவுக்கு அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வசதியானது ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய குடும்பத்தில் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் பார்ட் டைமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை இவருடைய மருத்துவ கல்விக்காக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் இந்த 1906ஆம் ஆண்டு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் சில கோர்சஸ்லாம் எடுத்து படித்தாங்க. குறிப்பாக ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ், அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய சில மெடிக்கல் கோர்சஸ், அதெல்லாமே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் படித்தாங்க. அடுத்து 1907ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இந்த மருத்துவ கல்விக்குண்டான பணத்தை சேமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1907ஆம் ஆண்டு இவர் ஒஹாயோவுடைய அந்த ஒஹாயோவில் இருக்கிற இவர் பிறந்த அந்த மவுண்ட் வெர்னன், அங்கிருந்து அதே ஒஹாயோவுடைய பிராங்க்லின் கவுண்டியில் இருக்கிற கொலம்பஸுக்கு இவர் கிளம்புறாங்க. அதாவது இவர் பிறந்தது ஒஹாயோவில் இருக்கக்கூடிய மவுண்ட் வெர்னன் அப்படின்ற ஒரு இடம். இது நாக்ஸ் கவுண்டி, ஒஹாயோவுடைய நாக்ஸ் கவுண்டியில் இருக்குது. ஸோ இப்போ இவர் அந்த ஒஹாயோவுடைய நாக்ஸ் கவுண்டியில் இருக்கிற மவுண்ட் வெர்னன்ல இருந்து அதே ஒஹாயோவுடைய இன்னொரு பிராங்க்லின் கவுண்டியில் இருக்கிற கொலம்பஸுக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் அந்த கொலம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங் மெடிக்கல் காலேஜ், அது இன்னைக்கு ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி எடுத்து படித்து வந்தாங்க. இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் பார்ட் டைமாகவும் கொலம்பஸ்லேயே சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்து வந்தாங்க.
அடுத்து 1911ஆம் ஆண்டு மே 24 அன்னைக்கு இவருடைய 22 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டார்லிங் மெடிக்கல் காலேஜ், அதாவது இப்போதைய ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன், அங்கிருந்து இவருடைய மருத்துவ கல்வியை ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கொலம்பஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்காகவே இருக்கக்கூடிய மருத்துவமனை. அங்கே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சியை வந்து 1911ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. இந்த இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி இதை ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் அந்த கொலம்பஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் 1911ஆம் ஆண்டு இவருடைய படிப்பை முடிச்ச உடனே ஜாயின் பண்ணி இவருடைய இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுறாங்க. அதே சமயம் இவருடைய ரெசிடென்சியும் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1912ஆம் ஆண்டு எடித் பெயின் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த பெண்ணை ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த எடித் பெயின் அப்படின்றவங்களும் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்க, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான். இதுக்கப்புறம் அந்த 1912ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து அந்த எடித் பெயின் அப்படின்ற பெண்ணை இவருடைய 23 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய மனைவியான எடித் பெயின் பிராட்ஃபீல்ட் அழைச்சிட்டு இந்த ஒஹாயோவில் இருக்கிற பிராங்க்லின் கவுண்டியோடைய கொலம்பஸ், அங்கிருந்து அதே ஒஹாயோடைய ஆலன் கவுண்டியில் இருக்கிற லிமா அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்குதான் 1913ஆம் ஆண்டிலிருந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டுக்கும் இவருடைய மனைவியான எடித் பெயின் பிராட்ஃபீல்ட், இவங்க ரெண்டு பேருக்குமே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் மேடலின் பிராட்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் இப்போ வாழ்ந்து வரக்கூடிய அந்த லிமா அப்படின்ற அந்த ஒரு சிட்டி, அங்கே வந்து மொத்தமாகவே 978, அதாவது 978 ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு சின்ன கம்யூனிட்டியாக தான் அங்கே ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து ஒரு மருத்துவராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. காரணம், இந்த மாதிரி கம்மியாக வந்து சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து பெரும்பான்மையினர்னால அதிகமாக புறக்கணிக்கப்பட்டாங்க. ஸோ அதன் காரணமாக ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து பர்டிகுலராக அந்த கம்மியான மக்கள் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவர் போனாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொழுதுபோக்கு, மருத்துவம் அப்படின்னு எல்லா விஷயங்களிலிருந்தும் கருப்பினத்தை சேர்ந்தவங்க வந்து பாகுபாடாக பார்க்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க. அது வந்து கல்வி, அந்த கல்வி, வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான மருத்துவம், அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு, இதெல்லாம் கடந்து சம உரிமையில் சட்டத்தின்படியும் கூட வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களை விட கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு குறைவான சுதந்திரம் தான் இருந்தது. ஸோ இதன் காரணமாக இந்த மாதிரி கருப்பினத்தை சேர்ந்தவங்க கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக கருப்பினத்தை சேர்ந்த மருத்துவர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க வெள்ளை இனத்தை சேர்ந்த மருத்துவர்கள்ட்ட தான் போய் சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் வெள்ளை இனத்தை சேர்ந்த மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து, அதாவது எல்லா பேருமே கிடையாது, ஒரு சிலர் அதில் பெரும்பாலான நபர்கள் வந்து நோயாளிகளுக்கு, குறிப்பாக கருப்பினத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு மறுத்து வந்தாங்க. இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக நிறைய கருப்பினத்தை சேர்ந்தவங்க நோய்வாய்ப்பட்டு சீக்கிரம் இறந்தும் போனாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வெறும் 978 பேர் மட்டும் வாழக்கூடிய, கருப்பினத்தை சேர்ந்தவங்க வாழக்கூடிய அந்த லிமா அப்படின்ற இடத்துக்கு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இவருடைய ஒய்ஃபை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே இவருடைய ஃபேமிலியோட வாழ்ந்து அங்கே மருத்துவ சிகிச்சையை ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருது. முதல் உலகப் போரானது தொடங்குது. அந்த முதல் உலகப் போர் இரண்டு தரப்பினருக்கு நடந்தது. ஒரு தரப்பு வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள், இன்னொரு தரப்பு இங்கிலாந்து, பிரான்ஸ், அதுக்கப்புறமா
ரஷ்யா போன்ற நாடுகள். ஸோ இவங்க 2 தரப்புக்கும் இடையில மிகப்பெரிய போரானது ஈரோப்பில் நடந்து வந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1917ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸும் கூட அந்த போரில் வந்து முதல் உலகப் போரில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ் அந்த படைப்பிரிவு அவங்களுடைய படை பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற நாடுகளை எதிர்த்து அவங்க போரிட்டாங்க. இது மாதிரி போரிடும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து நிறைய இராணுவ வீரர்கள், மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் தேவைப்பட்டாங்க. அப்போ நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸும் கூட அந்த வாலண்டியர்ஸாக வந்து நிறைய தன்னார்வலர்களாக வந்து அந்த போரில் பங்கேற்கிறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இராணுவத்தில் இவங்க வந்து முனைப்பு காட்டினாங்க. ஆனால் கருப்பினத்தை சேர்ந்தவங்க ஆரம்பத்தில் அனுமதிக்கப்படலை. ஏன்னா கருப்பினத்தை சேர்ந்தவங்கள நம்ப முடியாது, ஏற்கனவே இங்கே ஒடுக்குமுறைக்கும் பாகுபாடுக்கும் உள்ளாகிறாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்களோட ஜெர்மன் படையினரோட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுக்க வேணாம், அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை சேர்ந்த நிறைய வசதி படைத்தவங்க நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஹிஸ்டாரிக்கலி பிளாக் யூனிவர்சிட்டி, அதாவது கருப்பினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் மட்டுமே படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பெட்டிஷன்லாம் மேக் பண்ணாங்க. அதன் மூலமாக எப்படியா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸை நம்புங்க, நாங்களும் வந்து நாட்டுக்காக போராடுறோம் அப்படின்னு அந்த ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு பயிற்சி கொடுத்து போரில் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலை வந்து உருவாகுது. அப்போ இந்த 1917ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அயோவாவில் இருக்கிற டமொயின், அங்கே வந்து ஃபோர்ட் டமொயின் ப்ரொவின்ஷனல் ஆர்மி ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ட்ரைனிங் கேம்ப் ஆனது ஒன்று உருவாக்கப்பட்டது. அங்கே வந்து நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு வந்து பயிற்சி வழங்கப்பட்டது. அது வந்து இராணுவத்தில் போர் பண்ணுறவங்களுக்கு தனி பயிற்சி, அதேமாதிரி இராணுவத்தில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தனி பயிற்சி அப்படின்னு இது மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டும் தேசப்பற்றோட அதில் வந்து பங்கேற்றாங்க. அந்த ஒரு ஃபோர்ட் டெமொயின் ப்ரொவின்ஷனல் ஆர்மி ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூலில் இவரும் ஜாயின் பண்ணாங்க. உடனடியாக இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக நியமிக்கப்பட்டு இவருக்கு உண்டான மருத்துவ பயிற்சி வந்து வழங்கப்பட்டது. அதாவது இவர் ஒரு மருத்துவர் தான், இருந்தாலும் இவருக்கு ஏன் தனி பயிற்சி அப்படின்னா அந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்களை எப்படி உடனடியாக மீட்டு கொண்டு வந்து எந்த மாதிரி சிகிச்சை வழங்கணும், அப்படி எந்த மாதிரி முதல் உதவி கொடுக்கணும், ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்படுது. அதெல்லாம் வந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா 92nd இன்ஃபன்ட்ரி டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 92வது காலாட் படைப்பிரிவு, அதில் முழுக்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஸோ அதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அந்த 92வது காலாட் படைப்பிரிவினுடைய 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதில் இவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினண்ட்டாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய கருப்பினத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய நிறத்தின் காரணமாகவே அவங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய மதிப்பீடு வந்து குறைவாக வந்து பார்க்கப்பட்டது. அதெல்லாம் கடந்து தான் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் போன்றவங்க ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில். இதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து நேராக ஃப்ரான்ஸுக்கு வந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் அனுப்பப்பட்டாங்க. அந்த 92nd இன்ஃபன்ட்ரி டிவிஷனுடைய 365th ஆம்புலன்ஸ் கம்பெனி மூலமாக. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா 300 ஆரம்பத்திலே இவர் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸில், அதாவது முன்களத்தில் போய் போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனை அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து சிகிச்சை கொடுக்கறது, அது மாதிரியான நடவடிக்கையில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் ஆரம்பத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து 365th ஃபீல்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரான் லெட்டாப் அப்படின்ற ஒரு இடம். அந்த ரான் லெட்டாப் அப்படின்ற இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி அமைச்சு அங்கே 365th ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அங்கே காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உண்டான சிகிச்சை வழங்கப்பட்டது. அங்கே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து ஒரு மருத்துவராக மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க. குறிப்பாக அங்கே வந்து ட்ரென்ச்சஸில் நிறைய அகழிகளில் ஃப்ரான்ஸில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பொதுவாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் இராணுவ படையாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸை சேர்ந்த இராணுவ படை வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஜெர்மனியை எதிர்த்து போரிட்டாங்க. அப்போ அந்த ட்ரென்ச்சஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ரொம்ப குளுமி ஒரே இடத்துல அகழிகளில் போர் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே
வந்து சரியான சுகாதாரம் இருக்காது. ஏன்னா போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல அது ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய பூமியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரம் முழுக்கவே வந்து சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கும். இதன் காரணமாக நிறைய நோய்கள் பரவும். அதில் குறிப்பாக இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு பேண்டமிக், அது மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு அது அழைக்கப்படும். ஸோ அது பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ஒரு தொற்று நோய் அது வந்து ஏற்பட்டது. அந்த நோயை வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஏற்பட்டு நிறைய மருத்துவர்களும் கூட இறந்து போனாங்க. ஸோ அப்போ மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கே பயம் வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து மருத்துவ சிகிச்சையை ஒரு மருத்துவராக இருந்து இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக இது படை வீரர்கள் மத்தியில் தான் அதிகமாக பரவுனது. ஏன்னா ஓய்வின்றி அது சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடாமலும் ரொம்பவே வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும். அதன் காரணமாகவே இந்த இன்ஃப்ளூயன்ஸாலாம் ஈஸியாக அந்த அடுத்தடுத்து இராணுவ வீரர்களின் மீது அந்த இன்ஃப்ளூயன்ஸானது பரவினது. இதன் காரணமாக நிறைய பேர் இறக்கவும் செஞ்சாங்க. இது ஒரு சவாலாக இருக்குது. இன்னொரு ஜெர்மன் படையினர் வந்து கேஸ் பாய்சனிங் வந்து பயன்படுத்தினாங்க. அதை வந்து குண்டு மலையா பொழிஞ்சு பெரிய அளவில் கேஸ் பாய்சனிங் நச்சு வாயுவை வந்து செலுத்தி அதன் மூலமா இராணுவத்தினரை வந்து நிலைகுலைய வச்சாங்க. குறிப்பாக அந்த இங்கிலாந்து, பிரான்ஸ், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா இவங்களினுடைய படைகளை நிலைகுலைய வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கவும் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து முன் வந்து அந்த சிகிச்சையும் கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக அந்த கேஸ் பாய்சனிங்னால நிறைய பேர் இறந்து போல, ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நுரையீரல் சார்ந்த குறைபாடுனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான நுரையீரல் சார்ந்த சிகிச்சை கொடுக்கறதுக்கும் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜெர்மன் படையினர் வந்து நிறைய ப்ரொபகண்டாலாம் பண்ணாங்க. கருப்பினத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 92nd இன்ஃபன்ட்ரி டிவிஷனில் வேலை பார்க்குறாங்க, போர் வீரர்களா மருத்துவர்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நீங்கள் போகிற கைவிடுங்க, அமெரிக்காவில் நீங்கள் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவ்வளோ ஒடுக்குமுறைகளை உள்ளாக்குறீங்க, ஆனால் ஜெர்மனியில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ஜெர்மனிக்கு வந்தால் நீங்கள் வந்து நல்லா எப்படி ஒரு வெள்ளையினத்தை சேர்ந்தவங்க பார்க்கப்படுவாங்களோ அதே மாதிரி தான் கருப்பினத்தை சேர்ந்த நீங்களும் பார்க்கப்படுவீங்க, சம உரிமை வழங்கப்படும் அப்படின்னு இது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் அது எல்லாமே ஏற்றுக்காம தொடர்ச்சியாக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஜெர்மன் படையினரை எதிர்த்து போரிட்டாங்க. இறுதியாக 1918 காலகட்டத்திலலாம் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு கேப்டன் அப்படின்ற ரேங்க் ஆஃப் கேப்டனாக பதவி உயர்வையும் பெற்றாங்க. இறுதியாக இந்த 1918ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப் போரானது முடிவடையுது. இந்த முதல் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து ரேங்க் ஆஃப் கேப்டனாகவே இவருடைய பதவியை விலகினாங்க. குறிப்பாக இவர் வந்து டிஸ்டிங்ஷனையும் பெற்றாங்க. கௌரவத்தோட இவர் வந்து வெளிவந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் லீஜன் அப்படின்ற இந்த முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அதனுடைய ஒரு லைஃப் டைம் மெம்பராகவும் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து இந்த போர்லாம் முடிஞ்சனால 1919ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற ஆலன் கவுண்டியோடைய லிமா அங்கேயே மறுபடியும் இவர் வந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு இவருடைய மருத்துவ பணியை தொடங்குறாங்க. குறிப்பாக 1920 காலகட்டத்தில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு சிகிச்சை மட்டும் கொடுக்காம அவங்க சமூகத்தில் பெறக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு எதிர்த்து போராடவும் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து முடிவு செய்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ரிபப்ளிக்கன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் ஆலன் கவுண்டி அதனுடைய ஒரு ஆக்டிவ் மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சமூகத்தில் குறிப்பாக இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்க சமூகத்தில் பாகுபாடாக பார்க்கப்படுறதுக்கு உண்டான எதிரான நடவடிக்கையில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து ஈடுபட தொடங்குறாங்க. மேலும் 1925 காலகட்டத்தில் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் NAACP அப்படின்னு சொல்லி கருப்பினத்தை சேர்ந்தவங்களினுடைய சிவில் உரிமைகளுக்காக ஒரு அசோசியேஷன் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புளோடைய ஒரு மெம்பராகவும் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து மாறி சிவில் ரைட்ஸுக்காகவும் லிமாலே இவருடைய போராட்டத்தை தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்திலலாம் இந்த லிமாலே இருக்கக்கூடிய செயின்ட் ரீட்டாஸ் ஹாஸ்பிட்டல் அது இன்னைக்கு செயின்ட் ரீட்டாஸ் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக வந்து உதவி மருத்துவராக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த செயின்ட் ரீட்டாஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஃபுல் ஃபிசிஷியன் ஒரு முழு மருத்துவராகவே பதவி உயர்வு ப்ரமோஷனையும் பெறாங்க. இது மாதிரி அங்கே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு இவருடைய மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இந்த கருப்பினத்தை சேர்ந்தவங்களினுடைய சிவில் உரிமைகளுக்காக போராடுறதுலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக 1930 காலகட்டத்தில் ஒரு முறை இவர் லீமாவை விட்டு வெளியேறி யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வேறு ஒரு நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஆனால் அப்போ நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் அந்த அசோசியேஷன் தரப்பிலிருந்து ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டு வந்து இந்த லீமாவுக்கு வேணும், இந்த ஒரு இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை போக அனுமதிக்கலை. ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது.
இருந்தது. இதனாலேயே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து அங்கு தொடர்ந்து இவருடைய மருத்துவ சேவையையும் மற்ற சிவில் உரிமைகளுக்கு உண்டான போராட்டத்தையும் தொடர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் சமூக அளவில் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு ஏற்படுத்தப்படணும், அது கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், பொழுதுபோக்கு அப்படின்னு எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு நிறைய இந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் NAACP தரப்பிலிருந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டது. அந்த எல்லா ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகள்லையுமே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து பங்கேற்றாங்க. கூடுதலாக இந்த சமூகத்தில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனுடைய சமூகத்தில் பெரிய வாய்ப்புகள், சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கமிட்டியானது 1933ஆம் ஆண்டு லிமாவில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த கமிட்டியிலையும் ஒரு மெம்பராக ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமாகவே ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து ஒட்டுமொத்த ஒஹாயோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக மாறி வந்தாங்க. இந்த நிலையில தான் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து 1936ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திடீர்னு நிமோனியானால் பாதிக்கப்படுறாங்க. நிமோனியா அப்படின்றது நுரையீரல் வந்து கல்லாகக்கூடிய ஒரு கண்டிஷன். அதனால பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து 2 வாரங்களுக்கு பிறகு வந்து மீண்டு வர முடியாமல் இறுதியாக 1936 ஏப்ரல் 11 அன்னைக்கு இவருடைய 47 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1936 ஏப்ரல் 11 அன்னைக்கு இவருடைய 47 வயதில் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து அந்த நிமோனியானால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய மனைவியான ஈடித் பெயின் பிராட்ஃபீல்ட் அவங்களும் இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போன பிறகு ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் புதைக்கப்பட்ட அதே இடத்துல அவங்களும் வந்து புதைக்கப்பட்டாங்க. ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து அந்த லிமாலயே, அந்த ஒஹாயோடைய ஆலன் கவுண்டியில் இருக்கிற லிமாலயே இருக்கக்கூடிய வுட்லேண்ட் செமிட்டரி அப்படின்ற ஒரு இடத்துல இவர் வந்து புதைக்கப்பட்டாங்க. அங்கே இவருடைய மனைவியை புதைக்கப்பட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இது ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டை கௌரவப்படுத்துறதுக்காக பிராட்ஃபீல்ட் கம்யூனிட்டி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இவருடைய பேரில் உருவாக்கப்பட்டது. அது வந்து இந்த 1933ஆம் ஆண்டு அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு உண்டான சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கமிட்டி தான். ஸோ அதில் இவர் பங்கேற்றாங்க. அதுதான் வந்து இவர் இறந்த பிறகு 1938 ஜூலை மாதம் ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்டோடைய பேர்லேயே அது வந்து பிராட்ஃபீல்ட் கம்யூனிட்டி அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாற்றம் பெற்றது. அதுக்கப்புறம் அது வந்து மாறி இன்னைக்கு வந்து அது பிராட்ஃபீல்ட் கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. அது இன்னைக்கு வரைக்குமே லிமாவில் வந்து இருக்குது. பெரிய அளவில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோடைய அந்த சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக. ஸோ இந்த அளவுக்கு இறந்த பிறகும் கூட அவருடைய பேர்னால ஒரு கம்யூனிட்டி சென்டர் இயங்குது அப்படின்னா ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் வந்து ஒரு மருத்துவராகவும் சமூக சேவகராகவும் இவர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டிக்கு ஆற்றின பங்களிப்பு தான் இதுக்கு முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜோசப் சைரஸ் பிராட்ஃபீல்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.